எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டர் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டார்டர் ஸ்நாக் வந்து நம்ம பஜ்ஜி மிளகா வச்சு செய்ய போகிறோம். ஸோ யூஸ்வலாக அந்த பஜ்ஜி மிளகா வச்சு நம்ம பஜ்ஜிஸ் இல்லைன்னா ஏதாவது சைட் டிஷ் அந்த மாதிரி தான் நம்ம செய்கிறது உண்டு. பட் இதில் நம்ம சீஸை ஸ்டஃப் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது பேர் வந்து சில்லி சீஸ் பாப்பர்ஸ். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். சில்லி பாப்பர்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே 200 கிராம் மொட்சரெல்லா சீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து திக் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாயை சென்டரில் கட் பண்ணுங்க. பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விதையை ஃபுல்லாக எடுத்துருங்க. சீஸை மிளகாயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி மிளகாய்க்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் சோள மாவு, 1 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங், அடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர் இல்லைன்னா மிளகாய் தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அடுத்து நான் மிளகாயை டூத்பிக்கால் குத்தி வைக்க போகிறேன். அப்போ சீஸ் நகர்ந்து போகாமல் வெளியில் வராமையும் இருக்கும். நெக்ஸ்ட் மிளகாயை மாவில் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணுங்க. இப்போ பிரெட் க்ரம்ஸ் வச்சு ரோல் பண்ணுங்க. எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொரிச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான சில்லி பாப்பர்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அருமையான சில்லி சீஸ் பாப்பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. உள்ளே வந்து அந்த சீஸ் ஸ்டிக்ஸை வச்சு டீப் ஃப்ரை பண்ணி நம்ம அப்படி கடிச்சோன்னா அப்படியே சீஸ்லாம் ஊஸ் ஆகி அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செய்யும்போது கேர்ஃபுல்லாக செய்யுங்க. அதே மாதிரி செஞ்ச உடனே சூடாக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சீஸ்லாம் உள்ளே மெல்ட் ஆகி ரொம்ப அருமையாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மேனேஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.